அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை கிளீன் பண்ணலாம், எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ நம்ம நிறைய கல் இதெல்லாம் இருக்குது கோதுமைக்குள்ள. ரேஷன்ல வாங்கிடுற கோதுமை இது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு கிளீன் பண்ண தெரியாது. சில பேர் என்ன பண்றாங்க, கழுவி போடுறாங்க, வாங்காதே விட்டுறாங்க. ஆனா இந்த கோதுமை தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கும். இதுதான் நல்லா இருக்கும், சாப்பிடணும். கடை கோதுமைல எல்லாம் வலுவு கிடையாது. ரேஷன் கோதுமையில தான் ஸ்ட்ரென்த்து இருக்கும். அதனால எப்படி கிளீன் பண்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கிளீன் பண்ணா ஈஸியா இருக்கும் நம்ம கிளீன் பண்றதுக்கு. பாருங்க, முதல்ல ஒரு ஜல்லடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஜெலிச்சோம்னா அந்த சின்ன மணல்ல இருந்து எல்லாம் வந்துடும். வந்துட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், மேலாட ஒன்னு பொறிக்கிறோம். அப்புறம் ஜெலிச்சு ஒரு பக்கம் கொட்டிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஜெலிச்சிட்டோம்னா சிறு கல்லுல இருந்து எல்லா கல்லும் வந்துடும். ஜெலிச்சு எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு மெத்தட் பொறுக்கிறதுக்கெல்லாம். அதனால நம்ம ஜெலிச்சு கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு பாருங்க எப்படி ஜெலிக்கிறேன்னு. ஜெலிச்ச உடனே தெரியும், எல்லாம் அந்த பில்லு வர அது இது எல்லாமே வந்துடும். வந்துட்ட உடனே பாருங்க, அது நம்ம ஜெலிக்கும் போது 1-2 பொறிக்கலாம், கல் பெருசாக்கிறதெல்லாம். இப்போ எப்படி ஜெலிக்கிறோன்னு பார்த்துட்டோம். ஜெலிச்சுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா கொட்டிக்கின்னு இப்போ நம்ம பாருங்க ஜெலிச்சது இவ்வளவு இருக்குது. அதுல இப்போ நம்ம 1-2 இருக்குது என்ன பண்ண போறோம், தரையில கொட்டிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி பொறுக்க போறோம். சத்தையான கோதுமை அது இது எல்லாமே அழகா தெரியும். இப்போ பொடிச்சிடலாம் ஒரு வாட்டி. சும்மா அந்த பொடிச்சிட்டோம்னா அந்த பொட்டு எல்லாம் போயிடும். போயினோன்னு நம்ம பொறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, உங்களுக்கு புடைக்க தெரியலன்னா அப்படியே கூட பொறிக்கலாம் தரையிலே கொட்டி. எனக்கு புடைக்க தெரியும், அதனால ஒரு வாட்டி பொடிச்சிட்டேன். உங்களுக்கு புடைக்க தெரியலன்னா நம்ம தரையிலே கொட்டி கூட அப்படியே பாருங்க இந்த மாதிரி நம்ம பொறுக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி பொறுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த சின்ன கல்லெல்லாம் நம்ம ஜெலிச்சு எடுத்ததுனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். உடம்புக்கு இந்த கோதுமை தான் ஸ்ட்ரென்த்து. அது கடையில மாவு வாங்குறது எங்கெங்க அரைச்சி ஒரு மாவு ஒரு மாதிரியா இருக்கும். அது ஈஸியா இது நல்லா இருக்கும். நம்ம இது மாதிரி கிளீன் பண்ணி மாவு அரைச்சி வீட்டுல வச்சுக்கணும்னா நல்லா இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. பாருங்க, உடம்புக்கு நல்ல விஷயம் தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஈஸியா டக்கு டக்குன்னு தள்ளி பொறுக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வெயில காய வச்சு, நான் பொறிக்கிட்டு தான் வெயில காய வைப்பேன் எப்பவுமே. ஏன்னா அந்த சூடோட எத்தமே மிஷின்ல அரைக்கிறதுக்கு. நீங்க எப்படி இதோ அப்படி பண்ணுங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். பொறுக்கி எடுத்து கிளீன் பண்ணி சும்மா இருக்கும்போது பொறுக்கிட்டு இது மாதிரி வெயில காய வச்சுட்டு அப்படியே அந்த சூட்டாட மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு அரைச்சோம்னா மாவு ரொம்ப நாள் இருந்தா கூட வண்டு பிடிக்காது, எதுவும் பண்ணாது, கிளியரா இருக்கும். பாருங்க, புதுசா வந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்க, பொறுக்கும் போது கிளியரா தெரிந்து போறாங்க. அப்படியே ஒண்ணும் நம்ம ஜெலிச்சுட்டு அந்த சிறு மண்ணெல்லாம் இருக்கவே இருக்காது. ஈஸியான மெத்தட். அது மாதிரி பண்ணும்போது நல்லா ஜெலிச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்க எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு. கிளீன் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே காய வச்சு நம்ம அரைக்க வேண்டியதுதான். சுத்தமா ஆயிடுச்சு பாருங்க. சீக்கிரம் கொஞ்ச நேரம் வேலை தான், ஒரு 5-10 நிமிஷம் வேலை தான் இது. நம்ம அந்த மாதிரி ஜெலிச்சுட்டு பொறுக்குனாக்கா. பாருங்க, புதுசா வந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பாருங்க, பொறுக்குன கல்லு ஜெலிச்சு மண்ணது அதெல்லாம் தனித்தனியா காட்ட முடியுது. பொறுக்குந்து அது ஜெலிச்சுது பாருங்க. இவ்வளோ அதுல இருந்துக்குது. ஒரு வாட்டி கோதுமை கிளீனா வரும், ஒரு வாட்டி இந்த மாதிரி குப்பையா வரும். குப்பையா வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு கிளீனா வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது பாரு எவ்வளவு மண்ணு ஜெலிச்சதுல சிறு மண் எல்லாம் வந்துச்சு பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன் பாருங்க.
ஃபைனல் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.